பார்த்தோம்னா கேரளா டிகிசிங் தான் பார்க்க போகிறோம். 7/1/2023 நாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 6/1/2024க்கான கேரளா டிகிசிங்கில் காருண்யா 630 தான் குழுக்கள் நம்பரு. சனிக்கிழமைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ரிசல்ட்டு 074 தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு எப்படி கொடுத்துருன்னு பாருங்கள். என்னோடய சேனலை மட்டும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வந்து சிங்கிள் போர்டு வந்து பார்த்துடலாம். 074 ரிசல்ட்டு நம்ம எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 074க்கு நம்ம வந்து 4 வந்து கரெக்டாக சி போர்டு வந்து பாஸ் ஆகிடுச்சு. 74 நம்ம வந்து 6 வந்து கணிச்சோம். ஆனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரில் போயிட்டு 7 வந்து வந்துடுச்சு. அந்த 7 நமக்கு வந்து ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். மாற்றி ஆப்போசிட்டாக 2 நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் தரமான வெற்றி எடுத்துக்கிறேன். ஏ போர்டில் 8 7 கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து பாஸ் ஆகலை. பி போர்டில் ஜஸ்ட் ஒரு நம்பர் சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. பாக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இந்த மந்தில் வந்து வெற்றி எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து 374 பிசி வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு நம்பர் சைபர் கொடுத்துருந்தா நம்ம தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் தரமான வெற்றியை நாளைக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 7/1/2024க்கான கேரளா டிகிசிங்கில் அக்ஷயா 633 தான் குழுக்கள் நம்பரு. ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். அதனோட சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். நாளைக்கு நிச்சயம் இந்த நம்பர் கட்டாயம் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டான ஒரு நம்பர் நாளைக்கு உறுதி எடுக்க போகிறோம், எடுத்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஆல் போர்டில் நமக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் என்னோடய கணிப்பில் கட்டாயம் நமக்கு வந்து அதே 6 நமக்கு ஆட்டத்தில் வரப்போகுது. இன்றைக்கி கணிச்ச நமக்கு 6 நாளைக்கு நமக்கு ரிவிஷனாக கொடுக்குறாங்க. கட்டாயம் 6 கட்டாயம் வரும். அதே போல் இன்னும் ஒரு நம்பரும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு தரமான ஒரு நம்பரை. 6 வந்து ஆல் போர்டு. அந்த 6 எந்த போர்டுன்னு சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சிங்கிள் போர்டில் நான் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கே எடுத்து கொடுக்குறேன். இதுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அது போல் இல்லாமல் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க போகிறோம். சி போர்டில் பார்த்தோம்னா சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு 3 நம்பர் இதுலேயும் நம்ம வந்து 2 நம்பர் கொடுப்போம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 5 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு 5 வந்து ரிவிஷனாக நிறைய பேர் வச்சுருந்துருப்பீங்க, தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. 5 வந்து நமக்கு வந்து வராது, நிறைய பேருக்கு வந்திருக்காது. நாளைக்கு ஆப்போசிட்டில் நமக்கு கட்டாயம் 5 வரதுக்கான சான்ஸ் ஏ போர்டில் இருக்குது. அந்த 5 நமக்கு 90% வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கும். சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 8 நமக்கு வந்து இந்த மந்தில் அதிகமாக கொடுப்பாங்க, இறக்குவாங்க வேறு. நான் அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். நமக்கு பழைய சார்ட்லேயும் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் 8. ஏ போர்டில் நமக்கு 5 வராத பட்சத்தில் 8 வந்து நமக்கு 70% வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு நான் சொல்லியிருந்தேன், பி போர்டில் 6 சொல்லியிருந்தேன். இந்த 6 வந்து ஆல் போர்டில் நான் சொல்லியிருந்தேன். அந்த 6 நமக்கு பி போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது. அதே போல் இந்த நம்பர் கட்டாயம் வரும். நமக்கு வந்து 6 கட்டாயம் ரிவிஷனாக இறக்கி தான் ஆகணும். அந்த நம்பரு உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 90% 6 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். அந்த 6 வரக்கூடிய சப்போர்ட் நம்பரும் நமக்கு வந்து 3 இறங்குவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த 3 வந்து ஆடுதல். இந்த 3க்கும் நமக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 5 3 6 3 நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே போல் சி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தோம்னா 1 சி போர்டில் இறங்குவதற்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டில் நமக்கு 1 வந்து இறங்குவதற்கான வேல்யூ இருக்குது. பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங்காக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் சப்போர்ட் நம்பர் நமக்கு 1 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. இதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். ஏ போர்டில் 5 8, பி போர்டில் 6 3, சி போர்டில் 1 2. பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக இருக்கும். அதே போல் பாக்ஸ் நம்பர் வந்து கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா 500
563. நமக்கு சீபோர்டில் 3 இறக்கினால் நமக்கு வந்து 563 அப்படியே ரைமிங்காக அப்படியே ரிசல்ட் வந்து இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் 805 இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். இந்த கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 329. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 916 வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் 6 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். பி போர்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ் நம்பர் பொறுத்தவரையிலும் நமக்கு 563 ரிசல்ட் அப்படியே இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதுபோல் நமக்கு வந்து 651 இதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். கொடுக்கக்கூடிய நம்பர் பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் கடைசியாக வரக்கூடிய பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 723. இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 563, 805, 329, 916, 651, 723. என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பாக்ஸ் நம்பர் இதுதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து அதை எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.